வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களாக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசி தான். இப்போ நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், நாளை மறுநாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு தான் சிலர் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நல்லாகிறதுக்கான ஒரு அறிகுறி கூட தெரியலைன்னு சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எங்கள் வாழ்க்கை சரியாகுமா சரியாகாதான்னு சிலர் கேள்வி கேட்டுக்கிட்டும் இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகநிலைகள் தான். இப்போ நல்லாகுமா நல்லாகாதான்னு கேட்டால் நல்லாகும். எப்போ தான் நல்லாகும்? இந்த மாதம் இருந்தே நல்லாகும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறப்போகுது. எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சிரமப்படுற விஷயங்கள் பூரா மாறிடும். ஸோ இனிமேல் சிரமம் சிக்கல் அப்படின்னு இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்காது. எதனால் இருக்காது அப்படின்னா, ராகு கேது இருக்குல்ல, அது பொதுவாக 4வது இடத்துலையும் 10வது இடத்துலையும் உங்கள் ராசிப்படி இருக்குது. ராகு கேது அப்படி இருக்கலாமா? இருந்தால் நல்லது செய்யுமா? செய்யாது, இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை, மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் அந்த மாதிரி இருந்தால். அப்போ ராகு கேது பயிற்சி இந்த மாதம் வருது. அது வந்தாலே நமக்கு அந்த ராகு கேதுனால இருக்கிற பிரச்சனைகள் விலகுனாலே போதும், டோட்டல் வாழ்க்கையும் நமக்கு சரியாயிடும். அப்போ இப்போ ராகு ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருக்கு? உங்கள் அம்மாவை பாதிக்கும், அல்லது உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஒரு சிலருக்கெல்லாம் அம்மாவை பகையாக்குற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துறது, சிலருக்கெல்லாம் அம்மா இப்போ சமீப காலமாக இல்லாமையே போயிருப்பாங்க. சில ராசி அந்த தனுசு ராசிக்கு மட்டும். அதே மாதிரி தாயாரை விட்டு பிரிஞ்சு போகிறது, வீட்டை விட்டு போகிறது, ஊரை விட்டு போகிறது, தனி குடித்தனம் போகிறது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, எதையாவது பொருள் காணாமல் போகிறது, பொருள் தொலைஞ்சு அதனால் நஷ்டப்படுறது, அல்லது பொருளை விற்கிற மாதிரியான சூழ்நிலை வர்றது, அல்லது ஏதோ ஒரு வகையில் பொருளோ சொத்தோ நம்ம கையை விட்டு போகிறது, எடுத்த காரியமெல்லாம் நடக்காமல் தடங்கலாகிறது, வறுமையில் இருக்கிறது, ஊர் உலகத்தில் சண்டை சச்சரவுன்னு ஏற்படுறது, பணத்துக்காக நாயாக அலையிறது, கடன் காட்சியினால் தவிக்கிறது, கஷ்டப்படுறது, இது எல்லா விஷயத்தையும் செய்கிறது அந்த ராகு பகவான் தான். அப்போது வருகிற மார்ச் மாதம் 26ஆம் தேதி ராகு பகவான் 4வது ராசியிலிருந்து 3வது ராசிக்கு பயிற்சி ஆகுது. அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது பயிற்சியானால் நான் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. மறுபடியும் ஒரு சிறப்பான காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்புங்க, நம்பி தான் ஆகணும். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள், நடக்கும். கேது பகவான் வேற 10வது ராசியில் இருக்காருல்ல, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் வேலை செய்ய விட மாட்டார், தொழில் செஞ்சாலும் தொழிலை செய்ய விட மாட்டார். அதில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருவார், கர்ம யோகங்களை கொடுத்துருவார், வீட்டில் யாருக்காவது கர்மகிரி செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவார். அதனால் கேதுனாலேயும் இவ்வளவு நாள் நமக்கு நன்மை இல்லை. ஆனால் கேது இப்போ 9வது ராசிக்கு போயிடும். அது போனதுக்கப்புறம் நமக்கு பெரும் பாதிப்புகள் தொழில் ஸ்தானத்துலையும் வேலை ஸ்தானத்துலையும் வருமான ஸ்தானத்துலையும் இருக்காது. குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு போட்டு கூட்டு குடும்பமெல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை இதுக்கப்புறம் வராது. ஆனால் ஏற்கனவே வந்திருக்கும். அப்போ இந்த ராகு கேது விலகுனாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். சனி பகவான் வேற திருக்கணிதத்துப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ மீன ராசிக்கு சனி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுற ஜாதகர்கள் யூடியூப்பில் வீடியோவெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள்லாம் வாக்கிய கணிதம் யூஸ் பண்ணுறவங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி இந்த வருடமே இல்லை. 2026 மார்ச்சில் தான் சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க சனி பயிற்சி இப்போ வருதுன்னு சொல்லியிருப்பாங்க, உடனே நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, அது வேற வரப்போகுது, அது மிகப்பெரிய பாடு நம்மளை படுத்த போகுது,
ஸோ நமக்கு விடிவு காலம்ங்கிறதே வராதாங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சனி பயிற்சி இப்போ இல்லைன்னு தானே சொல்கிறேன். ஸோ அர்த்தாஷ்டமி சனி இப்போ ஆரம்பிக்கலை, ஒன்றும் ஆரம்பிக்கலை. அதனால் அதை பற்றின நமக்கு கவலையே வேண்டாம். இப்போ 3ல் சனி இருக்குது. 3ல் சனி இருந்தாலும் இடமாற்றம் நிறையா வரும். ஒரு சிலருக்கு இந்த சொத்து விற்பனை அதெல்லாம் வரும். தாயாருக்கு மருத்துவ செலவு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரதா செய்யும். அதேமாதிரி கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பகை, சண்டை சச்சரவு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கதா செய்யும். அது சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு மாறும். இப்போ புதன் பகவானை எடுத்துக்குவோம். புதன் பகவான் 7ஆம் அதிபதி. உங்களுக்கு இந்த மாதம் பூரா அவர் நீச்சமாக தான் இருப்பார். 7ஆம் அதிபதி நீச்சமான இந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும். அது ரொம்ப நாளைக்கு ஒன்றும் இருக்காது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒரு 2-3 நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது விலகிடும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி நீச்சமாகிற போது ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். அல்லது ஒரு சிலர் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கூட கிடைக்கும். அந்த விஷயத்தை தான் புதன் பண்ணும். அதே மாதிரி பகையான உறவுகளை ஒன்று சேர்க்குற வேலையை புதன் பண்ணுவார். சுக்கிரன் வேற உங்களுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார், பலம் பெற்று காணப்படுறாருங்க. சுக்கிரன் 4வது ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு மட்டும்தான் 4லேருந்து உங்களுக்கு எடுக்கும். ஆனால் சுக்கிரன் இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு நல்லது தான் செய்வார். என்ன விஷயத்தில் நல்லது செய்வார்னா, தனுசு ராசிக்காரவங்களுக்கு சிலருக்கு கோச்சார கிரகங்கள் சரியில்லை, அதனால கஷ்டம் வருது, ரைட்டு. ஆனால் தசாபுத்திகள் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். பழைய வீடாக இருந்தால் திருத்தி அமைக்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். புதுசாக வாடகை வீடு கிடைக்கும், புதுசாக ஒத்தி வீடு கிடைக்கும். அதில் புதுசாக ஏதாவது ஒரு பில்டிங் கடை வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். அதுக்குடைய யோகம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டி வாகனங்கள் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு ஆடை ஆபரணங்கள், அணிமணிகள், எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக சிலருக்கு இப்பையும் இருக்கதா செய்து இன்னும் 2-3 மாதத்துக்கு அது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 4ல் இருக்குது. 6ஆம் அதிபதி 4ல் இருந்தால் இடமாற்றங்கள் நமக்கு ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வருஷமாகவே ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்குற மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பலன்கள் இன்னும் ஒரு 4 மாதம் இருக்கதா செய்யுது அந்த இடமாற்றங்கிறது. அதுக்கப்புறம் இருக்காது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வலிமையானால் ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும், உடல்நிலை கோளாறுகள் ஏதாவது உருவாகும். லைட்டாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். பட் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்காது. குரு பகவானை எடுத்துக்கிட்டாலும் 4ஆம் அதிபதி 6ல் தான் இருக்கார். அவரும் அதை தான் பண்ணுவார். ஊர் விட்டு ஊர் போக வைப்பார், நாடு விட்டு நாடு போக வைப்பார். ஒரு சிலருக்கு சொத்து பொருளை இழக்க வைப்பார், நகை நட்டுகளை காணாமல் போக வைப்பார், கடன் காட்சிகளை உருவாக்கி கொடுப்பார், வருமானத்தை கொடுக்க மாட்டார். அந்த மாதிரியான வேலைகளை தான் குரு பண்ணுவார். இப்போ குரு பயிற்சி இந்த சித்திரை மாதம் தான் வருது. உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி வருது. அப்போ குரு பயிற்சி வந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன தான் நல்லா இருக்கும் குரு பயிற்சியில்? குரு தானே காசு குடையவர். அவர் நல்லா இருந்தால் நமக்கு காசு கொடுப்பாரு. எந்த வழியில் கொடுப்பாரு? வேலை இல்லைன்னா வேலை கிடச்சி காசு வரும், பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடச்சி வரும். தொழில் ஓடலைன்னா தொழில் நல்லா ஓடும், புதுசாக தொழில் வச்சாலும் சிறப்பாக இருக்கும், வராத பணம் வரும், எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கும். அதெல்லாம் குரு தானே செய்வார். அப்போ அந்த பொருளாதார ரீதியாக நன்மைகளை கொடுக்குறதில்ல. அதே மாதிரி கடன் காட்சிகளெல்லாம் அடைச்சிவிடும், மனசில் நிம்மதி இருக்கும். கடன்காரர்களுடைய தொந்தரவுலேருந்து நம்மளை விடுபட வைக்கிறது குரு தான் செய்வார். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் குரு பயிற்சிக்கு அப்புறம். அல்லது ஒரு சிலருக்கு நல்ல நண்பர்களை, நல்ல ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களாக கொடுத்து சந்தோஷமாக இருக்க வைப்பார். அதை பூரா குரு தான் செய்வார். அப்போ குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ராகு கேது பயிற்சியும் நல்லா தான் இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் உங்களை ரொம்ப வாழ வைக்கும். இதோடு சேர்ந்து உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருந்தால் போனஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் லைஃப். சூரியனை எடுத்துக்குவோம். பாக்கியாதிபதி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கார். பாக்கியாதிபதி நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாலே நீண்ட நாளாக நம்ம நினச்சி கிடைக்காத விஷயங்கள் சிலருக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு இதுவரை கிடைக்காம இருந்தால் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெற்ற குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் வரும், ஆனால் லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவு முறைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குற இடத்துல இருக்கணும். வேலை போனாலும் ஒரு சிலருக்கு மறுபடியும் வேலை கிடச்சிரும், ஸோ கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. 12ஆம் அதிபதி நீச்சமானே நமக்கு நிறைய செலவு தானே வரும். மருத்துவ செலவுகள் வீட்டில் யாருக்காவது வரும், அல்லது தேவையற்ற வேறு செலவுகள் கூட ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் வரதா செய்யும்.
அதே மாதிரி 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அது வந்து புத்திர தோஷம் தான். சிலருக்கு வந்து பிள்ளைகளோட பகை வரும், சிலருக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கீழே கீழே விழுகிற மாதிரி வரலாம். அல்லது நம்ம கூட பிறந்தவங்க கொஞ்சம் கூட பிறந்த பசங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி வரலாம். நாமுமே போக்குவரத்தில் பார்த்து தான் போகணும். ஏன்னா அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுரும். அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காயம், புண்ணு, ரத்தம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரும். இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து வரலாம். அதை தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து செய்வார். எது எப்படி இருந்தாலும் அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது, ஒரு சுபிட்சமான காலம் அப்படிங்கிறது, ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிற நேரம் வந்தாச்சு. அதை ஆரம்பிக்க போகிற மாதம் இந்த மாதம்தான். ஸோ இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த நல்ல கிரக அமைப்புகள் வந்துடும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. மேலும் மேலும் முன்னேறி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் கொடுக்கும் என சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.